வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய போல் ஆஃப் போல்ஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போல் ஆஃப் போல்ஸ் சுதர்ஷன் மகேஷ் யூடியூப் சேனல்ல நான் வீடியோவா போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க் கீழ குடுத்திருக்கிறேன். நீங்க போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நாம இந்த சட்டமன்ற தேர்தலோட நேத்திக்கு ஒரு 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. இதுல யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சட்டமன்ற தொகுதிகள், அதுல யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது வந்து மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டம்பா அப்படின்ற சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில 2023 தேர்தல் நடக்கும் பொழுது எம்என்எஃப் அப்படின்ற கட்சி அதனுடைய எம்எல்ஏ தான் வந்து ஆட்சியில் இருந்தாரு. தற்பொழுது அங்க தேர்தல் நடந்தது அப்படின்னா எம்என்எஃப் மீண்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 35% வாக்குகளையும், ZMP 32% வாக்குகளையும், காங்கிரஸ் 21% வாக்குகளையும், பிஜேபி 8% வாக்குகளையும், MPF 4% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. லோக்போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மிசோரம் இந்த டம்பான்ற தொகுதியை மீண்டும் அதே எம்என்எஃப் கட்சியே கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காட்சிலா அப்படின்ற தொகுதி. இந்த தொகுதி தற்பொழுது JMM இந்த கட்சியினுடைய வசம் இருந்தது. அவர்கள் 51% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த தேர்தல்ல மீண்டும் JMM-ஐ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 54% வாக்குகளை பெறுவார்கள். பிஜேபி 39% வாக்குகளையும், JLKM 3% வாக்குகளையும், மற்றவர்கள் 4% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. லோக்போலினுடைய இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மிசோரமினுடைய டம்பா தொகுதியை MNF-ஐ மீண்டும் தொடர்ந்து கைப்பற்றுகிறார்கள். அதே மாதிரி ஜார்க்கண்டினுடைய காட்சிலான்ற தொகுதியை JMM அவர்களை மீண்டும் தொடர்கிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.